Hi friends, welcome to Laura's Food and Art Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ இப்போ நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு சிக்கனை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 கப்பு தயிர், புதினா, அதுக்கப்புறம் சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இது பண்ணுறோம்னா, இந்த நாட்டுக்கோழி சிக்கன் ஏற்கனவே ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து ஹார்டு மீட். இதை வந்து சாஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சாதான் இது வந்து அந்த நல்ல ஒரு சாஃப்டான நம்ம டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மேரினேஷன். ஓகே, இப்போ வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்ச பிறகு நம்ம ரைஸ் மெஷர் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து 5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம். இந்த ஏன் வந்து இதை மெஷர் பண்ணி எடுக்கிறோம்னா, அப்போ தான் நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம குக் பண்ணும்போது தண்ணி ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரைஸை 2 தடவை வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருவோம். ஸோ கீ போட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிடுவோம். இது மேலே போடுறதுக்கு இது லாஸ்ட்டில் போடுவோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிச்னஸை கொடுக்கும். கொஞ்சம் கேஷ்யூ நட்டை அப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கணும். ஸோ இந்த கேஷ்யூ நட்டை வந்து இப்போ அந்த ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன்னு, இதே கீயோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பே லீஃபு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் வந்து நான் காமிச்ச அளவில் போட்டுக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணிக்கிடுவோம். ஆனியன் எடுத்துக்கணும். இப்போ வந்து 1 கிலோ ரைஸுக்கு வந்து நம்ம வந்து 400 கிராம் ஆனியன் எடுத்துருக்கோம். ஒரு 500 கிராம் எடுத்தாலும் ஓகே, பட் நம்ம 400 கிராம் எடுத்துருக்கோம், அதுவே போதுமானது. இதில் பாதி டொமேட்டோ எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஆனியனை வந்து நல்லா சாத்தே பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிக்கிறோம். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் அதை சாட்டே பண்ணணும். ஸோ ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கிலோ ரைஸுக்கு 400 கிராம் ஆனியன் எடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாதி 400 கிராமில் பாதி 200 கிராம் அப்படின்னா ஒரு 4 ஆனியன் கட் பண்ணிங்கன்னா 2 டொமேட்டோ அதை ஸ்லைஸ் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கணும். ஒரு 6 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து அந்த டொமேட்டோ மேஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா சாத்தை பண்ணிக்கிறணும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பிரியாணியோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இதுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆனியன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நம்ம வந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் ஓரளவுக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஸோ 5 டேபிள் ஸ்பூன்னா அதுவே ஒரு 100 கிராம் நெருக்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறணும். இப்போ வந்து அந்த மின்ட்டு, கொரியாண்டர் ரெண்டையும் போட்டு சேர்த்து சாத்தே பண்ணிக்கிடுவோம். இது வந்து நமக்கு வந்து இந்த பிரியாணியோட அந்த ஃப்ளேவரை வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மசாலாவோட நம்ம ஏற்கனவே மேரினேட் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுக்கிடுவோம். மேரினேட் பண்ணி வச்சுருந்து அந்த சிக்கனை போடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணியிருப்போம், டொமேட்டோ கட் பண்ணுவோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைப்போம், எல்லாமே அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 மணி நேரம் வந்து இது நல்லா ஊறி இருக்கும். ஊறும்போது இப்போ நம்ம இதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து சாத்தே பண்ணும்போது இது நல்லா வந்து அந்த குக் ஆகுறதுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அது போதும். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா இன்னும் வந்து ஸ்பைசி கம்மியாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து இது கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா. கரம் மசாலா இருக்கிறவங்க கரம் மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா நான் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை அரைச்சிக்கலாம். அது வந்து 2 ஸ்பூன். இப்போ டர்மரிக் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன். ஸோ சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் டர்மரிக், இது எல்லாமே வந்து டேபிள் ஸ்பூனில் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம். கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம். ஏற்கனவே வந்து நம்ம அந்த சிக்கனை மேரினேட் பண்ணும்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்போ 1:1 சிக்கன் கரம் மசாலாவும் சில்லி பவுடரும். இதில் ஸ்பைசி கம்மியாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடரை குறைச்சிடணும். அப்போ தான் வந்து இது கரெக்டான அளவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த அளவு. இதை விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு வேளை பிரியாணி ஸ்பைசி ஆகிடலாம் ரொம்ப. அது வந்து ஒரு வேளை குழந்தைகள்லாம் சாப்பிட முடியாமல் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கேர்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 கப்பு கேர்டு ஊற்றி மேரினேட் பண்ணியிருந்தோம். இப்போ மிச்ச கப்பையும் வந்து ஊற்றிடுவோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அது கீழே வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்கு. இதை வந்து நல்லா குக் பண்ணணும். இதிலையே வந்து அந்த சிக்கன் குக் ஆகிடணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா மசாலா உள்ளே இறங்கிடுச்சு. ரொம்ப அருமையான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அதுக்கு அடுத்தது வந்து அந்த பிரியாணிக்குள்ளே தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம ஏற்கனவே 5 கப் 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 5 கப்பு வந்துச்சு. இப்போ நம்ம 10 கப்பு ஊற்றணும். இதில் ஏற்கனவே கேர்டு 1 கப்பு ஊற்றிருக்கோம், தண்ணி அரை கப்பு ஊற்றிருக்கோம், மிச்சம் 8.5 கப்பு ஊற்றணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 8.5 கப்பு இல்லைடா 8 கப்பு. அதுக்கு கம்மியாகவும் போயிடக்கூடாது, கூடவும் போயிடக்கூடாது. இதுதான் அளவு. இந்த அளவுப்படி நல்லா குக் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன், ஒரு லெமன், 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 1 லெமன். இப்போ நம்ம அப்படி தான் எடுத்துருக்கோம். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸ், அப்படி போட்டால் தான் பிரியாணி கரெக்டான லெமன் புழிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த இதை வந்து சால்ட் செக் பண்ணிக்கிறோம். இந்த எடுத்து செக் பண்ணிக்கிறோம் சால்ட். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம அந்த சீசனிங் செக் பண்ணுற டைம். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எப்படி இருக்கும்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். கவர் பண்ணி நல்லா குக் பண்ணுவோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ரைஸ் போட வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே அந்த ரைஸை வந்து 2 தடவை வாஷ் பண்ணி இதை வந்து ஊற வச்சுருந்தோம், பாஸ்மதி ரைஸை. ஸோ அது எப்போ ஊற வச்சோம்னா குக்கிங் ஆரம்பிக்கும் போது, வந்து ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, இஞ்சி பூண்டுலாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்போ தான் இதை ஊற வச்சோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும் நம்ம ஊற வச்சு. ஸோ இதை வந்து இப்போ போடுறோம். இதை தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டு இதை லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா வந்து ரொம்ப போட்டு கிண்டினோம்னா இந்த ரைஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னா நம்ம எடுக்கும்போது வந்து ரைஸு குழஞ்சது மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மின்ட்டு, கொரியாண்டர் இதெல்லாம் போட்டு இந்த ரைஸை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். சரியா? ஒரு மூடி போட்டு அந்த ரைஸ் வந்து ஆஃப் டன் ஆகுறது வரைக்கும் இதை குக் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம தம்மு போட போகிறோம். ஸோ லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடியில் வந்து எதுவும் பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மூடி போட்டுடலாம். சால்ட்டெல்லாம் ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். இதுதான் கடைசியான இது. மூடி போட்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். ஓகே, இப்போ குக் ஆகிடுச்சு. அப்படியே லேடில் விட்டு அடியில் வந்து எதுவும் பிடிக்காமல் அதை கிண்டி விட்டுக்கிறோம். கிண்டும் போது ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது, ஜென்டலாக தான் கிண்டும். இப்போ ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஆஃப் டன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா பிரியாணி வந்து நல்லா அந்த இதை வந்து
அந்த ரைஸை வந்து கரெக்டாக அந்த இது பண்ணி விட்டு, இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மின்ட்டு கொரியாண்டர் ஏற்கனவே பாதி யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் பாதி இருக்குது, அதை மேலே போட்டுக்கலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம மேலே போட்டுக்கிடுவோம். அப்புறம் வந்து நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் ஊற்றிட்டோம்னா இது வந்து பிரியாணி நம்ம தம்முக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேஷ்யூநட்லாம் போட்டாச்சு, நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றின பிறகு மேலே ஒரு 100 ml நெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம தம் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ மூடி போட்டாச்சு. மூடியை போட்டுட்டு இந்த அண்டியை அப்படியே இறக்கிறணும். இறக்கிட்டு இதே ஹை ஃப்ளேமில் தவா வச்சிடறோம். ஃபயரை குறையக்கூடாது. இதே ஹை ஃப்ளேமில் தவா வச்சிடறோம். தோசைக்கல் இல்லை தவா. இப்போ அந்த பிரியாணியை தூக்கி மேலே வச்சிடும். மேலே வச்சு 5 minutes ஹை ஃப்ளேமில் அப்படியே ஹீட் ஆகட்டும். மேலே வந்து ஒரு வெயிட்டுக்கு வந்து ஒரு வெசலில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சிடலாம். ஸோ 5 minutes வந்து ஹை ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் 5 minutes வந்து குறைச்சிடணும். அதுக்கப்புறம் 10 minutes கழித்து தான் இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து 15 minutes வச்சுருக்கோம் நம்ம, இல்லை 20 minutes கூட வச்சுக்கலாம். ஸோ 20 minutes தம் மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு 5 minutes ஹை ஃப்ளேமு, 5 minutes லோ ஃப்ளேம், அப்புறம் 10 minutes சுவிட்ச் ஆஃப் வச்சுட்டு கடைசி எடுத்தோம்னா எவ்வளோ அருமையான பிரியாணி வந்திருக்கு. வா, பார்க்கும்போது சாப்பிடணும் போல் தோணுது. அவ்வளோ அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி.